வணக்கம். நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நேற்று நம்ம என்ன எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம், ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து வந்துருச்சு. நாளை ரெண்டே விஷயங்கள் தான் வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். மோஸ்ட்லி ஒரே ஒரு விஷயம் நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டோம். அது என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து இருக்கும்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே தான் இன்றைக்கி வந்து டோட்டலாக இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பை சான்ஸ் ரெண்டாவது சினாரியோவை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து ப்ரைஸ் உள்ளே போகிறது. அது வந்து நமக்கு வந்து நடக்கலை. இந்த ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து ஒர்க் ஆகிருக்கு. அப் ட்ரெண்டு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். இப்போ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது லாங்கில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நாளை ட்ராப் பண்ணுறதுக்கு நல்ல வசதியான ஒரு நாளாக வந்து இருக்கும் அப்படின்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் பேக்காக வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சி மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கே உங்கள் கெஸ்க்கே நான் வந்து விடுறேன். இருந்தாலும் இது கொஞ்சம் மைனர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து 50-50 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். அதுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கிளியர் ட்ரெண்டு, ஒரு டவுன் ட்ரெண்ட், அதை வந்து ரிஜெக்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் ஓகே. இதுக்கு மேலே வந்து சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ அடுத்தது 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட் நேற்று நான் ஆக்சுவலி வந்து பண்ணும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சின்னதாக ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 ஹவர் சார்ட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஷிங்காக வந்து இருக்குது. ஆனால் 50 மினிட்டில் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி நேற்றே வந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரீசெண்ட் ஹை இது தான். இந்த ஹையை இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்து மேலே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர் இந்த இடத்துல வந்து நடந்துருக்கு. நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இன்றைக்கி நல்லாவே வந்து நடக்கும் அப்படின்ட்டு நேற்று வந்து சொன்னேன். அதே மாதிரி வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரீசெண்ட் ஹையை வந்து கட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டலோட வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பை வந்து பண்ணியிருப்பாங்க. அல்லது இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து பை வந்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து உள்ளே வந்திருக்கும். ஸோ நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கும். சரி, ஓகே. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து இதில் வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா. இந்த ஏற்கனவே வந்து இதில் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த க்ளோசிங் டைமில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வந்து ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அப்போ நாளை 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு மூவ் வந்து இருக்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் இப்படி வந்து கிடச்சி மறுபடியும் வந்து இப்படி வந்து மூவ் ஆகணும். இப்படி வந்து மூவ் ஆகிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். மறுபடியும் ப்ரைஸ் இங்கே வந்துட்டு கொஞ்சம் போய் இப்படி வந்து மூவ் ஆகிறது, இது வந்து அப் ட்ரெண்டுக்காக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து மறுபடியும் இந்த ரேஞ்சில் வந்து கீழே இறங்கிட்டு இப்படி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகணும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ நேற்றே வந்து சொன்னது தான், இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரேஞ்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து உடைக்கணும். அதே மாதிரி இந்த ரேஞ்சை வந்து கீழே வந்து உடைக்கணும். அந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் வால்யூம் இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பண்ணணும் இல்லையா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வால்யூம் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். வால்யூம் வந்து போட்டாச்சு. இப்போ பிரேக் அவுட் நடந்துச்சு இல்லையா, அந்த டைமிங்க்கு வந்து வாங்க. பிரேக் அவுட் நடந்த டைமிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக ஒரு 10:15 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த வால்யூமை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடிங் வால்யூமாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு வால்யூம். ஆப்வியஸாக வந்து ஓப்பனிங்காக நல்ல வால்யூம் இருக்கும்.
ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குது, ஆனால் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்ச கேண்டில். இந்த கேண்டலோட வால்யூம் வந்து செக் பண்ணுவோங்க. ஸோ பிரேக் அவுட்டுக்கு நாம் வந்து என்ன சொல்லியிருக்கோம், இதுக்கு முன்னாடி இருக்கிற வால்யூமை விட பிரேக் அவுட் கொடுக்குற அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுக்குற வால்யூம் வந்து அதிகமாக இருக்கணும் நாம் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுவே வந்து ப்ரைஸ் வந்து இப்போ வந்து பிரேக் அவுட் வந்து கிடச்சது இல்லையா, இப்போ இந்த ரேஞ்சுக்கு நமக்கு வந்து ஒரு வால்யூம் நமக்கு வந்து இருந்தது அப்படின்னா என்ன நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து வால்யூம் கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு அதிகப்படியான வால்யூம் அது வந்து இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் வந்து ஆயிருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து திரும்பி இருக்காது. அதுதான் இங்கே வந்து நமக்கு வந்து நடந்திருக்கிறது. பிரேக் அவுட் கிடைக்கும் போது வால்யூம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வால்யூமை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வந்து சஸ்டெயின் வந்து ஆயிரும். மார்க்கெட் வந்து அதோட ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிடும். வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கும். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட்டில் பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நாளைக்கு வந்து இப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 5 மீட்டர் சார்ட் வரைக்கும் நான் வந்து வச்சுட்டு சொல்லிகிட்ருக்கேன். நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னையோட லோ இருக்குது இல்லையா, அதை வந்து கட் பண்ண மாட்டாங்க. அதான் இந்த இடத்துல வந்து லோ இருக்குது இல்லையா, இந்த லோவெல்லாம் வந்து நாளைக்கு வந்து கட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி இன்னையோட ஹை இருக்கு இல்லையா, அதையும் வந்து கட் பண்ண மாட்டாங்க. என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. நாளைக்கு ப்ரைஸ் வந்து ஒரு பிரேக் அவுட்டும் கொடுக்க முடியல, அதே மாதிரி ஒரு பிரேக் டவுனும் கொடுக்க முடியல அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே தான் வந்து சுற்றும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது, ப்ரைஸ் வந்து ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு டச்சு 2 டச்சு அப்படின்ட்டு டச் வந்து பண்ணியாச்சு. மூணாவது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மேபி மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறங்கிட்டு நாலாவதாக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. கேப் அப் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிடலாம், அல்லது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம், அல்லது ப்ரைஸ் இங்கே வந்துட்டு இப்படி போயிட்டு கூட இப்படி வந்து இப்படி இப்படி மூவ் ஆகலாம். ஸோ அப்ட்ரெண்டுக்கான சினாரியோ வந்து இதுதான். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா ஆப்வியஸாக என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ப்ரைஸ் வந்து இந்த லோவை வந்து கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,850 25,800 நோக்கி வந்து மார்க்கெட் நகரலாம். அப்படி அதுக்கடுத்த ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ரேஞ்சை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து சின்னதாக ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருந்தோம். அதாவது தம்ப்நெயிலே சொல்லியிருந்தோம் இல்லையா, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாளாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து மார்க்கெட் அந்த அப் ட்ரெண்ட் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு அப்சைடு வந்து போயிருப்போம். அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு, ஒரு 1040 வரைக்கும் தான் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து நேற்று ட்ரேடிங் செஷனில் காலையில் ஒரு 10 மணிலேருந்து நியர்லி ஒரு 3 மணி வரைக்குமே வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து இருந்தது. இந்த கன்சல்டேஷனுக்கு ஒரு மூவ் வந்து கொடுத்தாகணும். ஸோ அப்படி மூவ் கொடுக்கும்போது அது வந்து அப் ட்ரெண்டாகவும் போகும், டவுன் ட்ரெண்டாகவும் வந்து வரும். அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஒரு ஆப்போசிட் ட்ரெண்ட் வந்து போகும். ஸோ அதன் காரணமாக தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வாலட்டைலான ஒரு மார்க்கெட் வந்து இருக்கும்னு கெஸ் பண்ணி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நடந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,100 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,950 வந்து இருக்கலாம். ஸோ ஒரு 25,900 இந்த ரேஞ்சை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,800 நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,100 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,200 நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு 26,100 25,900 ரெண்டு இடத்துலையும் நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும், பார்த்துக்குங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,200 26,100 25,980 25,900 25,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நியர்லி ஒரு 10:25க்கு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது.
ஸோ இந்த பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல. ஸோ ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வால்யூம் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த கேண்டில் நினைக்கிறேன், எஸ் கரெக்டாக 10-25 கேண்டில் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி கேண்டில் ஓரளவுக்கு வால்யூம் வந்து இருக்குது. ஆனால் இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் மவுஸ் வந்து கசர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். கரெக்டாக வந்து 10-25 கேண்டில், அந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து வந்துருச்சு. ஸோ நாளையும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 59,100 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 59,100 உடச்சாங்க அப்படின்னா 58,900 வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 59,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,600 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,800, 59,600, 59,400, 59,100, 59,900, 58,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸும் வந்து சேஞ்ச் இல்லை, சேம் நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து 85,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 85,000 வந்து இருக்கும். 85,000 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 84,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 85,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,800 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 86,000, 85,600, 85,400, 85,000, 84,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்மளோட வாட்சில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1045 வரைக்கும் தான் ஒரு அப் ட்ரெண்ட். அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகலை. மறுபடியும் வந்து மார்க்கெட் அப்படியே வந்து கீழே வந்துருச்சு. எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,900 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,800 இருக்கலாம். 13,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,700 நோக்கி வந்து மார்க்கெட் நகரும். 13,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,000 நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 14,000, 13,900, 13,800, 13,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்சில் ஷேர் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.